ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களோட கேலக்ஸி டெய்லர் பேசுகிறேன். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அளவு சுடிதார் போட்டு எப்படி துணியில் வெட்ட போகிறோன்றத பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த துணியை 4 போட்டு ஃபோல்டு பண்ணி மடிப்பு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா சுருக்கம் இல்லாமல் நல்லா மடிச்சுக்கோங்க. நல்லா 4 பக்கமும் கரெக்டாக போட்டுட்டு ஈவனாக வர மாதிரி போட்டு மடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் ஸ்லீவுக்கு மடிப்பு அந்த சைடு ஒரு மடிப்பு விட்டிங்கன்னா ஸ்லீவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அளவு சுடிதாரை எடுத்து எந்த பக்கமும் சுருக்கமும் இல்லாமல் நல்லா மடிச்சுக்கோங்க. நல்லா மடிச்சுட்டு சுருக்கம் இல்லாமல் ஷோல்டர் பாயிண்டில் மேலேருந்து இந்த ஷோல்டரை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா சுருக்கமே இருக்கக்கூடாது. இந்த சைடும் அந்த சைடும் நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த பக்கம் ஆம்கோல் பக்கத்துலேருந்து எல்லாத்தையும் எடுத்து நல்லா லூஸ் இல்லாமல் சுருக்கம் இல்லாமல் இந்த பக்கமும் அந்த பக்கமும் விட்டுட்டு மடித்து வச்சுக்கோங்க. மேலே ஷோல்டருக்கு ஒரிஜினல் டூப்ளிகேட்டு, அப்படியே ஆம்கோல் பக்கம் ஒரிஜினல் டூப்ளிகேட், அப்படியே நல்லா சுருக்கம் இல்லாமல் அப்படியே பிடிச்சிட்டு சைடு ஃபுல்லாக அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு இந்த அளவு சுடிதாரில் ரொம்ப அந்த ஹிப் சைஸ் ரொம்ப லாங்காக இறக்கியிருக்காங்க. அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. கஸ்டமர் சரியில்லைன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பேசிக்காக ஒரு சுடிதாருக்கு ஆம்கோல்லேருந்து ஹிப் சைஸ் ஹைட்டு பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு. அந்த அளவு சுடிதாரில் 16, 17 இருக்குது. நான் 14 மட்டும்தான் எடுத்திருக்கேன். 14 எடுத்திருக்கேன்னா இப்போ என்ன பண்ணுறோம், ஷோல்டர்லேருந்து ஆம்கோலுக்கு ஒரு லைன் எல் மாதிரி ஒரு லைன் போட போகிறோம். ஷோல்டர்லேருந்து ஆம்கோலுக்கு ஒரு லைன் போட போகிறோம். ஷோல்டர் பாயிண்ட் 6.5 இன்ச்சஸ். அப்படியே 6.5லேருந்து ஆம்கோல் 6 இன்ச்சஸ் வருது. அப்படியே ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு ஆம்கோலுக்கு அந்த ஆர்க் 1 இன்ச்சு 6 வருதா. 1.5 இன்ச்சு சைடு டூப்ளிகேட் பாயிண்ட் தையலுக்காக 1.5 இன்ச்சு விடுறோம். ஹிப்பில் 14 தான் இருக்கணும். அங்கேருந்து 1.5 இன்ச்சு விட்டுட்டு இந்த சைடு டூப்ளிகேட் பாயிண்ட்டை ட்ரா பண்ணிட்டு ஹிப்புக்கு கீழே ஒரு லைன் 1.5 இன்ச்சுக்கு மேலே ஒரு லைன். அப்படியே டூப்ளிகேட் பாயிண்ட்டை சேர்த்துட்டு 1 இன்ச் ஆர்க். ஆர்க் போட்டு அப்படியே கட் பண்ண போகிறோம். அப்படியே கட்டிங் போட்டுரும். நாலு பக்கமும் நீங்கள் குண்டூசி போட்டுட்டு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிகினர்ஸ்க்கெலாம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது சன்கிரிப்பு லைனிங்கு, அதனால் கண்டிப்பாக நீங்கள் குண்டூசி யூஸ் பண்ணி ஆகணும். பிகினர்ஸ்களுக்கு கண்டிப்பாக போட்டே ஆகணும். அப்புறம் ஒரிஜினலுக்கு ஒரு அர்க்காத் கொடுத்துருங்க. ஆம்கோலுக்கு, ஹிப்புக்கு இது வேஸ்ட்டுக்கு ஒரு அர்க்காத்து, ஹிப்புக்கு ஒரு அர்க்காத்து கொடுத்துட்டு இப்போது லைனிங்கில் அட்டாச் பண்ணுறதுனால அங்கங்கே ஒரு குண்டூசி போட்டு பின் பண்ணிக்கோங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இப்போ நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன் இன்ஸ்டியூட்டில். குண்டூசி போட்டு முடிச்சு வச்சுருங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு தான் கிளாஸு போய்கிட்டுருக்கு. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் குண்டூசியில் தான் சொல்லித்தருவேன். குண்டூசியிலே பசங்க எல்லாத்தையும் பிடிச்சிப்பாங்க.
இப்போ நம்ம மெயின் கிளாத் எடுத்துகிட்டு பேக் தனியாக ஃப்ரண்ட் தனியாக பிரித்து வச்சுக்கணும். பேக் தனியாக ஃப்ரண்ட் தனியாக தான் நம்ம போட போகிறோம். கீழே லேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை மடித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டு போட்டதுக்கப்புறம் பேக் போடணும். பேக் வந்து 2ஆக மடித்து போட்டிங்கன்னா ஸ்லீவுக்கு இடம் பத்தாது. அதனால் 2ஆக போடக்கூடாது. 2ஆக போடாமல் முக்கால்வாசி போட்டிங்கன்னா ஸ்லீவுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து ஸ்லீவுக்கு எடுத்துக்கலாம். அந்த லைனிங் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த துணி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு ஸ்லீவுக்கு அந்த பக்கம் எக்ஸஸ் விட்டுட்டு மீதி நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அங்கே பின் போட்டுக்கோங்க. இது வந்து நைஸ் ஃபேப்ரிக், ஜார்ஜட் கிளாத் மாதிரி. அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் தட்டினீங்கன்னா கூட நவுண்டுரும். இங்கே மார்க் பண்ணும் போது அங்கே நகலும், அங்கே மார்க் பண்ணும் போது கட்டிங்கில் கூட நவர வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அங்கங்கே பின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு குண்டூசிலே நம்ம பின் போட்டு வச்சுருக்கோம். அப்படியே அந்த ஃபேப்ரிக் போட்டுக்கோங்க. ஃபேப்ரிக் மேலே இந்த லைனிங்கை போட்டுட்டு இப்போ ஹைட்டு அளவு சுடிதாரில் ஹைட்டு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்களா? பார்த்துட்டு அதை அப்படியே இறக்கி, ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். நம்ம பசங்களுக்கு சொல்லித்தரது எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லித்தருவோம். இப்போது ஃப்ரண்ட் சைடு வந்து லேஸ் இருந்துச்சு, பேக் சைடுக்கு லேஸ் கிடையாது. ஃப்ரண்ட்டுக்கு மடிப்பு தேவையில்லை, பேக்குக்கு மட்டும் தான் மடிப்பு தேவை. அப்போது அந்த லேஸ்க்கு கீழே 2 இன்ச்சஸ் விட்டுட்டு லைனிங் தள்ளி 1/2 இன்ச்சு இல்லைன்னா 3/4 இன்ச்சு. இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் 1 இன்ச் கூட விட்டுக்கோங்க, நோ ப்ராப்ளம். சுகராக வெட்டினீங்கன்னா உங்களால் தைக்க முடியாது. இந்த பக்கம் தைக்கும்போது அப்படி போகும், அப்படி போகும்போது இப்படி போகும். அதனால் ஒரு 1/2 இன்ச் மட்டும் லைட்டாக இது பண்ணி வச்சுக்கோங்க, வெட்டிக்கோங்க. இது வந்து ஜார்ஜட் கிளாத்து, நம்ம பேச்சு கேட்காது. அதனால் நீங்கள் பிகினர்ஸ்லாம் வந்து நீங்கள் தான் எந்திரிச்சு கட் பண்ணோமே தவிர துணியை அப்படி இப்படி திருப்பக்கூடாது. நம்ம கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால நம்ம பேச்சு கேட்கும் துணி, அதனால் நம்ம அப்படியே திருப்பி கட் பண்ணுறோம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போது பேலன்ஸ் இருக்குல்ல, ஸ்லீவ் எடுக்கிறோம். அந்த லைனிங்கில் ஸ்லீவ் வந்து இந்த கரையும் அந்த கரையும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்படி சிங்கிளாக போட்டிங்கன்னா உங்களுக்கு துணி பத்தாது. அதனால் ஆப்போசிட் கரையும் இந்த ஆப்போசிட் கரையும் சேர்த்து ஜாயின் பண்ணிவிட்டு 2ஆக மடிச்சுட்டு ஃபோல்டிங் 4, ஏன்னா 2 ஸ்லீவு, அப்போது ஃபோல்டிங் 4. 2 கிளாத்தை மடித்தா 4ஆக வரும். போட்டுட்டு கீழே கரை இருக்கனால 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு நீங்கள் தையலுக்கு விட்டால் போதும். அப்புறமா அளவு சுடிதாரில் பேக் ஸ்லீவ் தான் எடுக்கணும். நீங்கள் ஃப்ரண்ட் ஸ்லீவ் எடுக்கக்கூடாது. எப்பயுமே ப்ளவுஸ்லையாக இருக்கட்டும், சுடிதார்லையாக இருக்கட்டும், பேக் ஸ்லீவ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு மார்க் பண்ணிடுங்க. ஒரிஜினல் டூப்ளிகேட், ஆம்கோலுக்கு ஒரிஜினல் டூப்ளிகேட் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு லைன், ஸ்ட்ரைட் லைன். அங்கேருந்து காமனாக 3 இன்ச் வைப்போம் நாங்கள் ஷோல்டர் பாயிண்ட்டு. ஷோல்டர் பாயிண்ட்டு 3 இன்ச், ஆம்கோலுக்கும் 3 இன்ச் வைப்போம். அளவு சுடிதார் சரியில்லைன்னு கஸ்டமர் எங்ககிட்ட சொல்லிட்டாங்க. நீங்கள் பார்த்து எப்படி தைக்க முடியுமோ அப்படின்னு தைக்கட்டும்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து ஒருத்தவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்து இது எங்ககிட்ட இங்கே கற்றுக்கிட்டு போகிறாங்க. ஒரு ப்ளவுஸ் கூட யாருமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, சுடிதார் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம அந்த அளவுக்கு சொல்லி கொடுக்குறோம். 500 ஸ்டூடெண்ட்டை மேனேஜ் பண்ணியிருக்கோம் 16 இயர்ஸில். 3 மந்த்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு ஆஃப்டர் 4 or 5 மந்த்லேயே கடை வச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க பசங்க.
தொடர்ந்து நீங்கள் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவு எனக்கு தேவை. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் நாங்களும் வளர முடியும், நீங்களும் கற்றுக்க முடியும். ஒன்றும் ஃபீஸ்லாம் அதிகமாகலாம் வாங்குறதில்ல, பேசிக்காக நார்மலாக வாங்கிட்டு சொல்லித்தரோம். 3000 வாங்குகிறோன்னா அவங்க அந்த 3000க்கு அவங்களே ஏர்ன் பண்ணிட்டு போயிடுவாங்க நம்மக்கிட்ட. இப்போ வந்து லைனிங் மேலே வைக்கிறோம், கீழே மெயின் கிளாத் வச்சுட்டு அதே 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு உங்களுக்கு திறமையை பொறுத்து. என்னால் முடியும் அப்படின்னா கான்ஃபிடெண்ட்டாக உங்களால் முடியும். எப்பயுமே முடியாதுன்னா முடியாது, கஷ்டம். இதுதான். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.